Hi everyone. இந்த வீடியோல freshers எப்படி LinkedIn platform யூஸ் பண்ணி recruiters அப்ரோச் பண்றது for internship opportunities and job opportunities ன்னு பார்க்கலாம். First உங்களுக்கு LinkedIn profile வந்து எப்படி ஆப்டிமைஸ் பண்றது, அதை யூஸ் பண்ணி எப்படி recruiters வந்து இம்ப்ரெஸ் பண்றது அப்படின்னு இந்த வீடியோல சொல்ல போறேன். அதுக்கு first and foremost thing உங்களோட ப்ரொஃபைல் பிக்சர் உங்களோட ப்ரொஃபைல் பிக்சர் அண்ட் ஹெட்லைன் வந்து ப்ரொஃபஷ்னலாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களோட பிக்சர் வந்து ப்ரொஃபைல் பிக்சர் வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருக்கணும். லைக் ஒரு செல்ஃபீஸ் மாதிரியோ ஒரு கேஷுவல் பிக்சர் மாதிரியும் இல்லாமல் ஒரு கிளியர் அண்ட் சிம்பிள் பேக்ரவுண்டில் இருக்க மாதிரி ஒரு சட்டில் பேக்ரவுண்டில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி ப்ரொஃபைல் பிக்சரை வந்து சூஸ் பண்ணி அதை வந்து அப்லோட் பண்ணுங்க லிங்க்டின்ல. அதே மாதிரி ஹெட்லைன் வந்து ஜஸ்ட் லைக் தட் போடாமல் ஒரு யூனோ ஒரு ப்ரொஃபஷ்னலாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்க, ஆஸ்பைரிங் சாஃப்ட்வேர் டெவலப்பர் பைத்தன் அண்ட் வெப் டெவலப்மெண்ட் என்தூசியாசிஸ்ட். இது வந்து எக்ஸாம்பிளுக்காக நான் கொடுத்துருக்கேன். உங்களோட ஜாப் ரோல் உங்களோட ஸ்கில்ஸ் பொறுத்த மாதிரி நீங்கள் வந்து ஹெட்லைன் போட்டுக்கோங்க. ஆனால் அது வந்து ப்ரொஃபஷ்னலாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நான் இங்கேயுமே கொடுத்துருக்கேன், ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒரு ஒரு ப்ரொஃபைல் பிக்சர் அண்ட் ஒரு ஹெட்லைன் எப்படி இருக்கணும் அப்படின்னு இந்த மாதிரி இருக்க மாதிரி நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி செல்ஃபீஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்க. செல்ஃபீஸ் அவாய்ட் பண்ணிட்டு ஒரு ப்ரொஃபஷ்னல் ஹெட் ஷாட் இருக்க மாதிரி உங்களோட ப்ரொஃபைல் பிக்சரை வந்து மெயின்டைன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் சம்மரி அண்ட் கீவேர்ட்ஸ். சம்மரியில் வந்து சும்மா வந்து லைக் ஸ்டோரி மாதிரி போடாமல் நீங்கள் வந்து அது ப்ரொஃபஷ்னலாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. உங்கள் சம்மரியை வந்து ரெக்ரூட்டர்ஸ் வந்து பார்க்கும்போது நீங்கள் யார், நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உங்கள் கோல் என்ன அப்படின்றது கிளியராக வந்து ரெக்ரூட்டருக்கு வந்து புரியணும். அந்த மாதிரி நீங்கள் வந்து சம்மரியை வந்து கிரியேட் பண்ணி அதை வந்து அங்கே வந்து அப்லோட் பண்ணுங்க லிங்க்டின் ப்ரொஃபைலில். அதில் வந்து கீவேர்ட்ஸ், இப்போ எந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஜாப்க்கு உள்ள கீவேர்ட்ஸை வந்து உங்கள் சம்மரியில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ தட் ரெக்ரூட்டர்ஸ் வந்து உங்கள் ப்ரொஃபைலை செக் பண்ணும் போது நீங்கள் அந்த ஜாப்க்கு வந்து ஃபிட்டாக இருப்பீங்களா இல்லையா அப்படின்றது வந்து ஃபர்ஸ்டே வந்து ஒரு பெஸ்ட் இம்ப்ரெஷன் மாதிரி அந்த சம்மரி வந்து இருக்க போகுது. ஸோ அதனால் அதை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். சம்மரி வந்து கன்சைஸாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நான் இங்கே எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்கேன். இது வந்து எக்ஸாம்பிள் தான். இதை யூஸ் பண்ணி நீங்கள் அது ஒரு டெம்ப்ளேட் லைக் இதை யூஸ் பண்ணி இல்லை இது மாதிரி கூட நீங்கள் வந்து உங்களோட சம்மரி வந்து வைக்கலாம். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ், ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் ஸ்கில்ஸ். எக்ஸ்பீரியன்ஸ் காலமில் வந்து இப்போ நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்க, உங்களுக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லை ப்ரீவியஸாக அப்படின்னா நீங்கள் ஒரி பண்ணிக்க வேணாம். நீங்கள் இன்டர்ன்ஷிப்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதையுமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் காலமில் போடலாம். அதுவுமே வந்து உங்களுக்கு வேல்யூ தான் ஆட் பண்ண போகுது. நீங்கள் ஃப்ரீலான்ஸ் ஒர்க் பண்ணுறீங்க இல்லை ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா அதையுமே நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் காலமில் போடுங்க. ஸ்கில்ஸில் வந்து நல்லா வந்து லைக் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஜாப் ரோலுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா அந்த ஜாப் ரோலுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கில்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து வெப் டெவலப்மெண்ட் ரோலுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க, அதுக்கு வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுக்காக ரெக்ரூட்டர்ஸை வந்து அப்ரோச் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கில் செட்டில் வந்து கண்டிப்பாக வெப் டெவலப்மெண்ட்க்கு உள்ள ஸ்கில்ஸ் வந்து அதில் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், இப்போ வெப் டெவலப்மெண்ட்க்கு வந்து கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஸ்கில்ஸ் வந்து ஃப்ரண்ட் அண்ட் அண்ட் பேக் எண்ட். ஃப்ரண்ட் எண்டில் வந்து HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட். பேக் எண்டில் வந்து நீங்கள் யூஸ் பண்ண லைக் அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இல்லை நீங்கள் யூஸ் பண்ண டேட்டா பேஸ் அந்த மாதிரி வந்து செக்யூரிட்டிக்கு நீங்கள் என்ன யூஸ் பண்ணீங்க அதெல்லாம் வந்து ஸ்கில்ஸில் வந்து போடுங்க. ஸோ தட் ரெக்ரூட்டர்ஸ்க்கு வந்து ஈஸியாக இருக்கும் உங்களை ஃபில்டர் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் டிப் என்னன்னா என்கேஜ்மெண்ட் டிப். இந்த ப்ரொஃபைல்லாம் மெயின்டைன் பண்ணுறது ஒரு பக்கம் இருக்குன்னா நீங்கள் வந்து எப்படி வந்து ஆக்டிவாக இருக்கீங்க லிங்க்டின்ல அப்படின்றது ஒரு மேஜர் ரோல் வந்து ப்ளே பண்ண போகுது. லைக் ரெகுலராக வந்து போஸ்ட் வந்து அப்டேட் பண்ணுங்க. லைக் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண நீங்கள் ஈவெண்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்கன்னா அதை வந்து அப்லோட் பண்ணுங்க. சர்டிஃபிகேட்ஸை நீங்கள் எந்த ஆக்டிவிட்டி பண்ணாலும் அதை வந்து ரெகுலராக போஸ்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ தட் ரெக்ரூட்டர்ஸ் வந்து ஓகே இந்த பர்சன் வந்து ஆக்டிவாக இருக்காங்க அப்படின்னு உங்களை வந்து லைக் ஒரு இம்ப்ரெஷன் வந்து கிரியேட் பண்ணும். அது மாதிரி நிறைய பேர் வந்து போஸ்ட் வந்து லைக் ஷேர் பண்ணுறது, லைக் பண்ணுறது, கமெண்ட் பண்ணுறது இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. நிறைய பேர் வந்து போஸ்ட்லாம் அப்லோட் பண்ணுவாங்க, அதை வந்து லைக் பண்ணுறது, கமெண்ட் பண்ணுறது, ஷேர் பண்ணுறதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ தட் நீங்கள் ஆக்டிவாக இருக்கீங்க அப்படின்ற ரெக்ரூட்டருக்கு வந்து காமிக்கும். அதே மாதிரி சம் குரூப்ஸ் வந்து இருக்கும். லிங்க்டின்ல பார்த்தீங்கன்னா நிறைய வந்து குரூப்ஸ் இருக்கும். இப்போ வந்து நீங்கள் இன்டர்ன்ஷிப்ஸ் தேடுறீங்க அப்படின்னா இன்டர்ன்ஷிப்ஸ்க்கான சில குரூப்ஸ் இருக்கும். அதிலலாம் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க.
ஸோ தட் உங்களுக்கு வந்து ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி வந்தா உடனே உங்களுக்கு தெரியும். நீங்க அப்ளை பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்காக நீங்க வந்து ரிலவென்ட் குரூப்ஸ வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த டிப்ஸ்லாம் இல்லாம எக்ஸ்ட்ராவா சில டிப்ஸ் வந்து நான் உங்களுக்கு குடுக்குறேன். லைக் நீங்க வந்து ஒரு கம்பெனிய வந்து டார்கெட் பண்ணி அத ஃபாலோ பண்ணுங்க. எக்ஸாம்பிள் இப்போ காக்னிசன்ட், டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் இது மட்டும் இல்லாம எக்ஸாம்பிள்க்காக நான் சொன்னேன். இந்த மாரி எந்த கம்பெனி நீங்க வந்து லைக் உங்களுக்கு ஒரு ட்ரீம் கம்பெனி இருக்குன்னா, அத வந்து ஃபாலோ பண்ணி, அத வந்து ரெகுலரா வந்து ஃபாலோ பண்ணுங்க. லைக் அவங்களோட அப்டேட்ஸ், அவங்களோட லைக் ஜாப் அலர்ட்ஸ் இதெல்லாம் வந்து ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. அதே மாரி நோட்டிஃபிகேஷன வந்து LinkedInல எப்பவுமே டர்ன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் ஏதாவது ஜாப்ஸ் வந்து வந்தாலும் உங்களுக்கு தெரியும். அதே மாரி இம்பார்ட்டன்ட்டா யாராவது போஸ்ட் வந்து யாராவது அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துரும். ஆம், அதே மாரி சர்டிஃபிகேஷன் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் இந்த காலம வந்து மறந்துறாதீங்க. கண்டிப்பா ஆட் பண்ணுங்க. ஸோ தட் நீங்க எவ்ளோ ஸ்கில்லான பெர்சன், உங்களுக்கு லீடர்ஷிப் குவாலிட்டி, டீம் ஒர்க்லாம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு ரெக்ரூட்டர்ஸ் வந்து பார்க்கறதுக்கு அச்சீவ்மெண்ட்ஸ் அண்ட் சர்டிஃபிகேஷன்ஸ் வந்து மேஜர் ரோல் வந்து ப்ளே பண்ணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த மாரி நெறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும்னா என்னோட சேனல வந்து டூ சப்ஸ்கிரைப். அ பை.